ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 9/8/2024 இன்றைக்கி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த பிரம்மா பாபா தான் சத்குருவுடைய சபை. ஏன்னா அவருடைய உடம்புல தான் புருவ மத்தியில் பாபா இருக்கிறார். எல்லோருக்கும் சத்கதியை கொடுக்கிறார். கேள்வி: எந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக பாபா வந்திருக்கிறார் தெரியுமா? பதில்: இந்த நேரத்தில் எல்லோருமே இயற்கைக்கும் மாயாவுக்கும் அடிமையாக இருக்கிறாங்க. இல்லை, எதை கேட்டாலும் இயற்கை இயற்கைன்னு தானே சொல்கிறாங்க. காமம் இயற்கை, கரிமீன் சாப்பிட்றது இயற்கை, கோபப்படுறது இயற்கை. இந்த இயற்கையோடைய அடிமைத்தனத்தை வந்து மீட்கிறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார். ஏன்னா மாயையும் இயற்கையும் சேர்ந்து தான் உங்களுக்கு பெரிய தொல்லை கொடுக்குது. இயற்கையில் தானே புயல் வருது, பஞ்சம் வருது. பிறகு நீங்கள் ஒட்டுமொத்த இயற்கையின் எஜமானர் ஆகிடுவீங்க. இயற்கை உங்களுக்கு அடிமையாகிடும். அதுக்கப்புறம் உங்களை தாக்கிறதுக்கு எந்த மாயையும் இருக்காது. ஸோ அதுக்கு தான் இயற்கையை வென்றவராக மாயை வென்றவராக ஆகுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்க, பாபா பரமபிதாவாகவும் பரம டீச்சராகவும் இருக்கிறாருன்றதை புரிஞ்சுக்கிறோம். அவர் நமக்கு சிருஷ்டியுடைய முதல் இடை கடை பற்றிய ரகசியத்தை புரிய வைக்கிறார். பரம குருவாகவும் இருக்கிறார். அதனால தான் இது வந்து சத்குருவின் சபை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நிறைய குருமார்களுடைய சபைகள் இருக்குது. அதெல்லாம் வெறும் குருமார்களுடைய சபை. இதுதான் சத்குருவுடைய சபை. ஆனால் அவங்க தங்களையே ஸ்ரீ 108லாம் எழுதிக்கிறாங்க. ஆனால் அவங்க டைட்டிலில் சத்குரு போட்டுக்கிறது இல்லைன்றாங்க. இது பாபா அப்போ சொல்லியிருக்கார். இன்றைக்கி சத்குருன்னு பேரை வச்சுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. என் பேரே சத்குரு, அதை தவிர வேறு ஏதாவது கூப்பிடக்கூடாதுன்ற மாதிரி மாறிட்டாங்க. ஸோ மற்றபடி அவங்க எல்லோரும் குரு தான். சிவபாபா மட்டும்தான் சத்குரு. முதல்ல அவர் நமக்கு அப்பா, பிறகு ஆசிரியர், பிறகு தான் அவர் சத்குரு. சத்குரு தான் சத்கதியை கொடுப்பவர் இல்லை, சத்கதிக்கான வழியை சொல்கிறதுனால அவர் சத்குரு. சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் எந்த குருமார்களும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி சத்கதியில் தானே இருக்கிறீங்க. அப்புறம் என்ன சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழியை சொல்கிறது? சொர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எதுக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழி? அதனால் சொர்க்கத்துக்கான வழி போகிறதுக்கான வழியை சொல்லக்கூடிய குருமார்களுடைய அவசியம் அங்கே கிடையாது. அப்புறம் துவாபரகத்துலேருந்து நிறைய குருமார்கள் வராங்க. எப்போ அந்த ஒரு சத்குரு வந்துட்டாரோ, நாம் அவரை அடைஞ்சிட்டோமோ, அதோட எல்லா குருமார்களுடைய பேர் அடையாளம் தெரியாமல் முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம யாரையும் குருன்னு சொல்கிறது கிடையாது. அனைத்து குருமார்களின் குரு இந்த பரமகுரு சத்குரு. எப்படி நீங்கள் அவரை பரம்பதி, பதிகளுக்கெல்லாம் பதி அப்படின்னு சொல்கிறீங்களோ, அதே மாதிரி தான் பரமகுருன்னும் சொல்கிறோம். ஏன்னா அவரை விட உயர்ந்தவர் யாரும் கிடையாது. குருமார்களுக்கே அவர் தான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். நீங்கள் பரமபிதாவோடு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. எதுக்காக? எல்லையற்ற ஆஸ்தியை அடையிறதுக்காக. இது எல்லையற்ற ஆஸ்தி. அவர் உங்களுடைய அப்பாவாகவும் ஆசிரியராகவும் இருக்கிறார். அப்பானா ஆஸ்தி உண்டு. டீச்சராகவும் ஆஸ்தி அடையிறதுக்கான வழியை சொல்லி கொடுக்குறார். ஸோ இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அப்பாவுக்கு பிறந்தாலே ஆஸ்தி உங்களுக்கு தான். பட் இந்த அப்பாவுக்கு அப்படி கிடையாது.
இவர் ஆசிரியராகி அதை முழுசாக அடையிறதுக்கான வழியை சொல்லி கொடுக்குறாரு. அங்கே தான் அந்த மாம்பழத்தை முழுசாக கொடுக்காம சுற்றி வந்தால்தான் அப்படின்னு அப்போ ஆசிரியராகி சொல்கிறார் எப்படி அதை அடையிறதுன்ட்டு. ஸோ இந்த ஆஸ்தியே புது உலகத்திற்கான ஆஸ்தி. அமர உலகம், நிர்விகார உலகம், அதற்கான வழியை சொல்லி கொடுக்கிறார். விகாரம்னா என்னன்னே தெரியாத உலகத்தின் மகாராஜாவை ஆக்குறார். எந்த விதத்துலேயும் உங்களுக்கு துக்கம் தொல்லை யாரும் கொடுக்க மாட்டாங்க, இயற்கையும் கொடுக்காது. அந்த புது உலகத்தை தான் நிர்விகார உலகம்னும் இந்த பழைய உலகத்தை விகார உலகம்னும் சொல்கிறோம். தங்க யுகத்தை சிவாலயம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இதை ஸ்தாபனை பண்ணுறது சிவபாபா. இந்த விகார உலகம் ராவணன் ஸ்தாபனை பண்ணுறான். இந்த அப்படிப்பட்ட சத்குருவின் சபையில் நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. குழந்தைங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இங்கே கடவுள் முன்னாடி நாம் உட்காந்துட்ருக்குறோன்ட்டு. உலகத்துக்கு தெரிஞ்ச அலறி அடிச்சுட்டு வருவாங்க இல்லையா, நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் அது அவங்க புத்திக்குள்ளே போகாத அளவுக்கு கல் புத்தியாக இருக்கிறாங்க. அமைதி கடலாக இருக்கிறார் பாபா. எப்போ அவரே வராரோ அப்போ தான் நமக்கு அமைதியின் ஆஸ்தியை அடையிறதுக்கான வழியை கொடுப்பார். மற்றபடி இந்த கலியுக காட்டில் எப்படி அமைதி கிடைக்கும்? சுடுகாட்டில். அதனால தான் மகாராணி கழுத்தில் இருக்கிற நெக்லஸோடைய உதாரணத்தை பாபா கொடுப்பார். கழுத்திலே நெக்லஸ் போட்டுட்டு எங்கே நெக்லஸ்ன்னு தேடுறாங்கன்ட்டு. அதான் நிறைய பேருக்கு அது இருக்கும் இல்லையா, பாக்கெட்டில் சைக்கிள் சாவி பைக் சாவி வச்சுட்டு தேடுவோம். அந்த மாதிரி தான் இந்த அமைதி உங்கள் கழுத்தின் மாலைன்றார். ஆத்மாவுடைய கழுத்தின் மாலை. நான் ஆத்மான்னு உணர்ந்தாலே அமைதியின் சொரூபம் ஆகிடுவீங்க. அதை மறந்துட்டு அமைதியை வெளியில் தேடுறீங்க. எப்போ இந்த ராவண ராஜ்யம் தொடங்குதோ அப்போ தான் அசாந்தி இருக்குது. துக்கதாமம்னு சொல்லலாம். ஆனால் சொர்க்கத்தை அமைதியும் சுகமும் நிரம்பிய உலகம்னு சொல்லுவோம். அங்கே துக்கத்துடைய பேர் அடையாளமே இருக்காது. அப்படிப்பட்ட சொர்க்கத்துக்கான வழியை சொல்கிற அந்த சத்குருவுக்குத்தான் அனைத்து மகிமையும் எப்பவுமே. மற்றபடி எந்த குருவுக்கும் இப்படி மகிமை பாடுறது கிடையாது. அந்த ஒரே ஒரு தந்தை தான் ஞான கடலாக இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி ஞானக்கடல்னு ஒரு குருவுக்கு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பத்தித்த பாவனர்னு ஒரு குருவை சொல்ல முடியுமா? ஒட்டுமொத்த உலகத்தையும் தூய்மையாக்குபவர் இவர்ன்ட்டு. ஒரே ஒரு நிராகார தந்தை, எல்லையற்ற தந்தை. அவரை மட்டும்தான் முழு உலகத்துக்கும் பத்தித்த பாவனர், ஞானக்கடல், சத்கதி வள்ளல் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அப்படிப்பட்ட தந்தை கிட்ட இருந்து சத்கதியை அடைவதற்காக தூய்மை ஆகக்கூடிய மிக உயர்ந்த சங்கமயுகத்தில் இருக்கிறோம். உயரமான இடம், மலையிலிருந்து, மலையுடைய அந்த உச்சியிலிருந்து பார்த்தா இந்த பக்கமும் பார்க்கலாம், அந்த பக்கம் பார்க்கலாம், எல்லா பக்கமும் பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இந்த சங்கமயுகத்துக்கு முன்னாடி இருந்தால் சொர்க்கம், 19 உலகம். அப்படியே திரும்பி பார்த்தா நரகம். ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறீங்க. போக வேண்டியது சொர்க்கம். சொர்க்கத்தை மட்டும் பாருங்கள். ஆனால் இப்போ கண்ணுக்கு தெரியல. ஆனால் அதைத்தான் நான் பார்ப்பேன்னு உங்களுடைய 3வது கண்ணை, ஞானம்ன்ற கண்ணை பயன்படுத்தி சொர்க்கத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். சொர்க்கத்தின் குணத்தை எமர்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கலியுகத்தின் பக்கம் திரும்பக்கூடாது.
திரும்பினா உங்களை பிடிச்சி இழுத்துடும். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே பழக்கப்பட்டது இந்த கலியுகத்தின் விஷயங்கள். இந்த அழுக்கான உலகத்தில் எத்தனை குருமார்கள்! இதுக்கு முன்னாடி உங்களுக்கும் சங்கமயுகம் நடக்குது, சிவபாபா வந்துட்டாரு அப்படின்லாம் தெரியாததுனால குருமார்கள் பின்னாடி போனீங்க. இப்போ பாபா சொல்கிறார், இதுதான் மிக உயர்ந்த மங்களகரமான சங்கமயுகம். இதற்கு பிறகுதான் சத்யுகமே வரும். கரெக்டாக சொல்லணுன்னா இந்த சங்கமயுகத்தை சத்யுகத்துடைய வாசல், சொர்க்கத்தின் வாசல்னு கூட சொல்லலாம். இந்த காலச்சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்குது. உங்களுடைய புத்தியில் ஆத்மாக்களாகிய நாம் எல்லோரும் சகோதரர்கள் அப்படின்னு சதா ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். எதுக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்க சொல்கிறாரு? சகோதரர்கள் கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்காது. அப்பா கிட்ட இருந்து தான் கிடைக்கும். அப்போ அப்பாவையும் ஞாபகம் வச்சுக்கும். இவங்க சகோதரர்கள் எப்படி ஆனாங்க? அந்த ஒரு தந்தையுடைய குழந்தைங்க. அப்போ இவங்க சகோதரர்கள் ஞாபகம் வைக்கும் பொழுதே அப்பாவுடைய ஞாபகம் இருக்கும். மனைவி கூட பேசினாலும், கணவன் கூட பேசினாலும், குழந்தை கூட, நண்பர்களோட, வேலை பார்க்குற இடத்துல யாரை பார்த்தாலும் சகோதரன், என் அப்பா சிவபாபாவுடைய குழந்தை அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கட்டும். அப்போ தானாகவே பாபாவுடைய நினைவு இருக்கிறதுனால ஆஸ்தியும் அடைவீங்க. ஆனால் பாவம் யாருக்குமே இந்த ரகசியம் தெரியல. பெரிய பெரிய பதவியில் இருக்கிற நிறைய மனிதர்களுக்கும் இந்த விஷயமெல்லாம் தெரியல. பாபா சொல்கிறாரு, உங்கள் எல்லோருக்கும் நான் சத்கதியை கொடுக்கிறேன். இப்போ நீங்கள் எவ்வளவு புத்திசாலி ஆகியிருக்கிறீங்க பாருங்கள். 3 கால ஞானம் தெரியுதுன்னா சும்மாவா? ஆனால் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதெல்லாம் தெரியாமல் தான் இருந்துச்சு. அதனால தான் தேவதைகளுடைய சிலைக்கு முன்னாடி போய் நாங்கள் புத்தியற்றவர்கள், குணமற்றவர்கள், தயவு செய்து கருணை காட்டுங்கள் அப்படின்னு கெஞ்சிட்டு இருந்தோம். பாபா கேட்குறாரு, அந்த ஜடச்சிலை யார் மேலே கருணை காட்டும்? ஜடச்சிலை கருணை காட்டுமா? ஒரு கல் கருணை காட்டுமா? அப்போ அவங்களுக்கு தெரியல உண்மையில் கருணை நிரம்பியவர் யாருன்னு. கடவுளே, தந்தையே, என் மீது கருணை காட்டுங்கள்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு துக்கம் வரும்பொழுதெல்லாம் கடவுளை நினைக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் நாம் அப்படி சொல்கிறது கிடையாது. ஏன்னா அது பக்தர்களுடைய வேலை. இது வரதான் செய்யும். அதை தாங்கிக்கக்கூடிய சக்தியை நிரப்பிக்கோ என்னை நினைவு செய்து. அப்பவும் என் நினைவில் இருந்தால் அந்த துக்கம் வந்ததும் தெரியாது, போகிறதும் தெரியாதுன்னு பாபா சொல்கிறார். அவர் உருவம், மனித உருவம் இல்லாதவர், ஒளி ரூபமாக இருக்கார், உங்கள் எதிர உட்காந்துட்ருக்கார். அதனால தான் அவர் உங்களை பார்த்து நமஸ்தே அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா உங்களுக்கு உருவம் இருக்குது இல்லையா, அதனால் வணங்குறார். ஆனால் எனக்கு உருவம் கிடையாது, உடல் எடுப்பது கிடையாது. அப்படி நான் ஒரு வேளை எடுத்திருந்தால் என்னுடைய உருவத்துக்கு பேரை சொல்லுங்களாம் பார்ப்போம். சிவபாபான்னு சொல்லுவீங்க, அவ்வளவுதானே. ஸோ அது ஆத்மாவுடைய பேர் தான் சிவபாபா. மற்றபடி இந்த பிரம்மாவுடைய உடலை நான் கடனாக தான் எடுத்திருக்கிறேன். இது பழையதிலும் பழைய செருப்பு. இவர் உடலில் பிரவேசமாகிற இந்த உடலுக்கு எந்த மகிமையும் கிடையாது, பழைய உடல். இப்போ சிவபாபா பிரம்மா உடலை எடுத்ததுனால பிரம்மாவுக்கு மகிமையா? கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி
ஆக்சுவலாக எடுக்கலைன்னா மகிமையாக கிடையாது, எடுத்ததுனால அவருக்கு மகிமை வருது. இதுக்கு முன்னாடி அவ்வளவு மோசமாக இருந்தார் பிரம்மா 5 விகாரத்திலும். இப்போ மீண்டும் என்னால் அவர் அழகாகிறாரு, அதனால் மகிமைக்குரியவராகவும் ஆகிறார். இப்போ பாபா கேட்குறாரு, நான் சொல்வது சரியா அல்லது இதுவரை நீங்கள் கேள்விப்பட்டது சரியா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. எது சரியானதோ அதை நினைவு பண்ணுங்க. பாபா சொல்கிறது சரின்னா அதை நினைவு வச்சுக்கணும் இல்லை, சரியானவர் சொல்வதை மட்டுமே கேட்கணும் இல்லை. ஸோ தவறானவர்கள் சொல்லும் எதையும் கேட்காதீங்க, தவறான விஷயம் எதையும் கேட்காதீங்க, அது தப்பு, பூதம். அதனால் எந்த தவறான விஷயத்தையும் பூதத்தையும் பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது. இந்த ஊனக்கண்களால் பார்க்கக்கூடிய எல்லாத்தையும் மறந்துடுங்கன்றார். நான் ஆத்மா வீட்டுக்கு போகணும், ஆத்மா வீட்டுக்கு போகணும், இதே தான் ஞாபகம் இருக்கணும். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகணும், பிறகு சுகதாமத்துக்கு வந்துடுவீங்க வீட்டில் இருந்து. மற்றவர்களெல்லாம் இறந்த மாதிரின்றார். ஏன்னா சொர்க்கத்துக்கு வரல இல்லை, பரந்தாமத்திலே இருப்பாங்க, அங்கே எந்த உணர்வு நினைவு எதுவும் இருக்காது, அப்போ இறந்த மாதிரி தானே. மற்றபடி இங்கே தற்காலிகமாக இருக்கிறாங்க. பிறகு இந்த பழைய உடலும் இருக்க போகிறது கிடையாது, பழைய உலகமும் இருக்க போகிறது கிடையாது. அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம் புது உலகத்துக்கு போகிறதுக்காக முயற்சி செய்கிறோம். இந்த உலகத்துடைய வரலாறு புவியியல் திரும்ப நடக்கும். நீங்கள் அந்த புது உலக ராஜ்ய பாக்கியத்தை இப்போ அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க முயற்சி செஞ்சு. பாபா ஒவ்வொரு கல்பத்திலும் உங்களுக்கு ராஜ்ய பாக்கியத்தை கொடுப்பதற்காக வரார். நீங்களும் என்ன சொல்கிறீங்க, பாபா முந்தைய கல்பத்தில் கூட நான் உங்களை பார்த்தோம் பாபா, உங்ககிட்ட இருந்து ஆஸ்தியை அடைஞ்சம் பாபா, சாதாரண மனிதர்லேருந்து நாராயணன் ஆனம் பாபான்னு சொல்கிறீங்க. ஆனால் இதை எல்லாருக்கும் சாத்தியமா ஒரே பதவி அடைய அப்படின்னா கிடையாது, வரிசைக்கிரமம் இருக்குது. இது ஆன்மீக பல்கலைக்கழகம். இங்கே நமக்கு ஆன்மீக தந்தை சொல்லி கொடுக்கிறார். சில குழந்தைங்களும் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு பிறகு சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி ஒரு ஸ்கூல் பிரின்சிபலுடைய மகன் கூட பெருசாகி அந்த ஸ்கூலை நிர்வாகம் பண்ணுவானோ, அவனுடைய மனைவி கூட பாடம் நடத்துவாங்களோ, அந்த மாதிரி அவங்க மகள்கள் படித்தால் அவங்களும் பாடம் நடத்த முடியும். ஆனால் மகள் கல்யாணம் பண்ணிட்டு வேறு வீட்டுக்கு போயிடுவா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வேலையில் இருக்கணும் அப்படின்னு பொதுவான சட்டம் கிடையாது. ஆண்கள் தான் வேலைக்கு போவாங்க, பெண்கள் வீட்டை தான் பார்த்துக்குவாங்க. ஸோ இங்கே மெயினாக பாபா சொல்கிறது எப்படி பிரின்சிபலுடைய குழந்தையும் பாடம் நடத்துவாரோ, மனைவியும் பாடம் நடத்துவாங்களோ, அந்த மாதிரி நீங்களும் ஆன்மீக தந்தைகிட்ட ஞானத்தை கற்றுக்கிட்டு நீங்களும் ஞானத்தை மற்றவர்களுக்கு நடத்தணும். அதுலேயும் பெண்களுக்கு இது ரொம்ப ஈஸி, ஏன்னா பெண்கள் வேலைக்கு போகிறது கிடையாது. அதனால தான் பிரம்மகுமாரிகளில் நிறைய பெண்கள் அவங்க தான் சேவை செஞ்சு நல்ல பதவி அடைகிறாங்க. அதனால் அவங்களுக்கு பக்தியிலும் நிறைய மகிமை. புது உலகத்தில் நீங்கள் அடைய போகிற பதவி இப்போ இந்த படிப்பை எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தாரணை பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான். உலக மக்களுக்கு பாவம் இதெல்லாம் தெரியாது. பகவானுடைய மகா வாக்கியம், ஏ குழந்தைகளே, நான் உங்களை ராஜாதி ராஜாவாக்குறேன், தேவதைகளுடைய சிலைகளை மாதிரி பொம்மையாக்கலை, உயிரோட்டமாக ராஜாவாக்குறேன்.
எப்படி அந்த தெய்வீக குணத்தை பாபாவுடைய ஞானத்தை படித்து தாரணை பண்ணி சொர்க்கத்தில் என்ன பதவி அடையணுன்றதையும் இங்கேயே முடிவாயிடுது சங்கமயுகத்திலேயே. ஏன்னா இங்கே படிக்கிற படிப்பு மற்றும் முயற்சியின் ஆதாரத்தில் தான் சொர்க்கத்தில் உங்களுக்கு பதவி கிடைக்கிது. மனிதர்கள் பூஜை செய்கிறதுக்கு கல்லுனால் சிலைகளை வடிக்கிறாங்க, தேவதைகளுடைய சிலையை. ஆனால் ஆத்மாக்களாகிய நீங்கள் தேவதை ஆகிறதுக்காக படித்து தெய்வீக சமஸ்காரத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க சொர்க்கத்துக்கு. அவங்க பூஜை பண்ணுறதுக்கு கல்லுனால் சிலை வடிக்கிறாங்க. நீங்கள் உண்மையிலே உயிரோட்டமாக தேவதை ஆகிறதுக்காக படித்து சமஸ்காரத்தை வளர்த்துக்கிறீங்க. பிறகு நீங்கள் புது உலகத்தில் புது உடலை எடுப்பீங்க. அந்த உலகம் ஒருபொழுதும் அழியிறது கிடையாது. யுகங்கள் மாறும், உலகம் அப்படியே தான் இருக்கும். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இல்லையா, பிக் பேங் தியரின்ட்டு வெடித்து சிதறி உலகம் வந்துச்சுன்றாங்க. இந்த உலகமும் ஒரு நாள் வெடித்து சிதறும்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒரு நாளும் ஆகாது. யுகங்கள் மட்டும் மாறிக்கிட்டு இருக்கும். சத்தியுகம், வெள்ளியுகம், காப்பர் யுகம், இரும்பு யுகம். சத்தியுகத்தில் 16 கலைகள் இருந்தது. அடுத்த யுகம் திரேதா யுகத்தில் 2 கலைகள் குறைந்து 14 கலைகள் கொண்டதாக மாறுது. மற்றபடி உலகம் அதே உலகம்தான். புதியதிலிருந்து பழசாயிடுச்சு. பாபா உங்களை இந்த படிப்பின் மூலமாக மீண்டும் ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவாக மாற்றுறார். இந்த மாதிரி உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய சக்தி வேற யாருக்குமே கிடையாது. பாபா நமக்கு ரொம்ப தெளிவாக புரிய வைக்கிறார். ஆனால் நீங்கள் படிக்கும் பொழுது மாயா தன்னுடையவனாக உங்களை மாற்றிடுறா. ராஜாதி ராஜாவாக்குறாரு, தூய்மைப்படுத்துகிறாரு, அன்பை கொடுத்து வளர்க்குறாரு. ஆனால் மாயா அப்படியே போக போக தன் பக்கம் திருப்பிக்கிறான். அப்போ நம்ம எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கணும்னு புரிஞ்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. அந்த படிப்பு அழியாது, அதற்கான வருமானமும் மறையாது, கண்டிப்பாக வெளிப்படும். ஏன்னா இந்த அழிவற்ற ஞானம் உங்களுக்கு பலனை கொடுக்காமல் அழியாது, ஒருபோதும் அழியாது. அதாவது அதோடைய பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி நீங்கள் டாக்டருக்கு படிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு ஏதாவது கிளினிக் கொடுக்க போகிறாங்களா? ஸ்ட்ரைட்டாக அந்த ஞானம் வந்துடுமா? அது அழியக்கூடிய ஞானம். அல்லது இப்போ டாக்டருக்கு படித்ததுனால உங்களை டாக்டர் ஆக்க விட்டுருவாங்களா அடுத்த ஜென்மத்தில்? ஆனால் இப்போ நீங்கள் இந்த தேவதை ஆகிறதுக்கான ஞானத்தை படிக்கிறதுனால சொர்க்கத்தில் தேவதையாக 21 ஜென்மத்துக்கு பிறப்பீங்க. மற்றபடி இந்த ஞானத்தை எடுக்காதவர்கள் துவாபரகத்திலேருந்து வருவாங்க. இன்னொன்று, மற்ற தர்மத்தினர் கடைசியில் இந்த ஞானத்தை எடுப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா ஒரு கடை தானே இருக்குது, கடவுளுடைய கடை. அதனால் வேறு எங்கே போக முடியும்? ஸோ வந்துக்கிட்டே இருப்பாங்க. மனிதர்கள் எப்போ சுடுகாட்டுக்கு போகிறாங்களோ அப்போ அப்படி ஒரு வைராக்கியம் வந்துடுது. அவ்வளவுதான், இவ்வளோதான் வாழ்க்கையா, நாமளும் ஒரு நாள் இந்த மாதிரி உடம்பை விட்டு போக போகிறோம்ல அப்படின்னு ஒரு வைராக்கியம். ஸோ அப்போ நான் எதுக்கு பாவம் செய்யணும்? வாழற கொஞ்ச நாளும் நாமளும் சந்தோஷமாக இருந்து மற்றவர்களும் சந்தோஷமாக்கிட்டு போகலாமே, புண்ணியம் செய்யலாமே அப்படின்னு தோணுது. இல்லாட்டினா நானும் பாவம் செஞ்சுக்கிட்டே செத்து போயிடுவேன்ல, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வருது. இதுக்கு பேர் தான் சுடுகாட்டு வைராக்கியம். வெளியில் வந்தோடனே மறுபடியும் பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இன்னொரு உடம்பை நாம் எடுக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டாலும் இந்த ஞானம் முழுவதும் அவங்களுக்கு இருக்கிறது கிடையாது. இந்த சங்கமயுகத்தில் மட்டும்தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ஞானத்தை பாபா கொடுக்கிறார்.
என்ன ஞானத்தை கொடுக்கிறார்? இறப்பதற்கான ஞானம். உலகமே அழிய போகுது, எப்படி இறக்கணுன்ற ஞானத்தை கொடுக்கிறார். ஏன்னா இங்கே நீங்கள் தற்காலிகமாகத்தான் இருக்க போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய பழைய உடலை இங்கே விட்டுட்டு புது உலகத்துக்கு போகணும். பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, எந்த அளவுக்கு நீங்கள் என்னை நினைவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படும். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியும் கூட, ரொம்ப ரொம்ப கடினமானதும் கூட. இல்லையா? பாபாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது. பாபா நினைக்கிறது ஈஸி தானே, ஆனால் தொடர்ந்து நினைக்கிறது தான் கஷ்டம். ஏன்னா மாயை அதன் பக்கம் திருப்பிக்கிட்டே இருக்கும். சில குழந்தைங்க எப்பெல்லாம் முயற்சி செய்கிறாங்களோ அப்போல்லாம் மாயை யுத்தம் பண்ணுது, பாபாவை நினைக்க விடாமல் வேறு எதையோ நினைக்க வைக்கிதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ பாபா சொல்கிறாரு, பாபாவை நினைக்கிறது ரொம்ப ஈஸி, ஆத்மானு உணர்றது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த ஆத்ம ஜோதியை மாயா அணைச்சிடுது. ஸோ விளக்கு அணைந்தால் அபசகுனமாக பார்ப்பாங்க இல்லையா? ஸோ உண்மையில் அது ஆத்ம தீபம், அதை அணைய விடாமல் பார்த்துக்கணும். குல் பகாவலி பற்றி ஒரு கதை இருக்குது. அதாவது குலேபகாவலி, இங்கே எம்ஜிஆர் படம் கூட வந்துச்சு இல்லையா? ஸோ மாயைன்ற பூனை விளக்க அணைச்சிடுது. ஸோ அது ஏதோ ஒரு மாயாஜால வித்தை, ஏதோ சூதாட்டத்தில் ஏதோ அந்த பொண்ணுக்கு சாதகமாக வர மாதிரி அந்த லைட்டை கரெக்டாக அந்த நேரம் பூனை தட்டி விட்டுரும். ஸோ அந்த மாதிரி இந்த மாயைன்ற பூனை உங்களுடைய ஆத்ம தீபத்தை அணைச்சிடுதுன்றார். எல்லாரும் மாயையின் அடிமைகளாக இருக்கிறாங்க. பிறகு மாயாவை நீங்கள் அடிமையாக்குறீங்க, இயற்கையை அடிமையாக்குறீங்க. ஒட்டுமொத்த இயற்கையும் உங்கள் கண்ட்ரோலில் வந்துடுது. அதுக்கு பிறகு எந்த புயலும் இருக்காது, எந்த பஞ்சமும் இருக்காது. நீங்கள் இயற்கையை உங்களுடைய அடிமை ஆக்கணும். அங்கே மாயையுடைய தாக்கமே இருக்காது. ஆனால் இப்போ உங்களை எவ்வளவு தொல்லைப்படுத்துது இந்த மாயா. ஒரு பாட்டு கூட இருக்குது, நான் உன்னுடைய வேலைக்காரன் அடிமை அப்படின்ட்டு. பிறகு மாயா சொல்லுது, நான் உன்னுடைய அடிமை, சாரி நீ என்னுடைய அடிமை. பாபா சொல்கிறாரு, நான் உங்களை அந்த அடிமைத்தனத்திலேருந்து மீட்கிறதுக்கு வந்திருக்கிறேன் இல்லையா? இப்போ சங்கமயுகத்தில் மாயையை நாம் அடிமையாக்குறோம், சொர்க்கத்திலையும் அப்படி தான் இருக்கும். ஆனால் துவாபர கலியுகத்தில் மாயை உங்களை அடிமையாக்கிடும். அப்படி தான் இப்போ அடிமையாக இருக்கிறீங்க. உங்களை மீட்கிறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார். இந்த மாயின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிறதுக்கு வரார். இது பைபிளில் எகிப்தில் இருந்த அடிமைகளை மீட்டார் மோசஸ் மூலமாகன்னு சொல்லப்படுது. ஸோ உண்மையில் அது மாயின் அடிமை, பிரம்மா பாபா மூலமாக பாபா மீட்கிறார். நீங்கள் எஜமானர்களாகவும் மாயை உங்களுடைய வேலைக்காரர்களாகவும் ஆகிடும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்பயே அதை உங்களுடைய அடிமையாக நீங்கள் பார்க்க கற்றுக்கணும். அப்படின்னு அர்த்தம். அது சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஸோ அப்படி நீங்கள் பக்காவாக முயற்சி பண்ணிட்டீங்க, மாயை உங்களுடைய அடிமையாக ஆக்கிட்டீங்க அப்படின்னா சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட ஆகாதுன்றார். இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது இல்லை? இங்கே சாதாரண பொண்ணுங்களை பார்த்தே மனம் சலனம் ஆகுது, அங்கே மகாலட்சுமியை பார்த்து கூட உங்களுக்கு சலனம் ஆகாது. காரணம் மாயை இப்போ அடிமை ஆக்கிடுறீங்க. பாபா மாயை என்னை ரொம்ப தொல்லைப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, ஏன் அது உங்களை தொல்லைப்படுத்தாது?
பேரே யுத்த மைதானம். யுத்த மைதானத்தில் சண்டை நடக்க தானே செய்யும். நீங்கள் மாயை அடிமையாக்க ட்ரை பண்ணுறீங்க, அப்போ மாயா கண்டிப்பாக உங்களுக்கு குத்து விட தானே செய்யும். நிறைய பேரை மாயா பயங்கரமாக தொல்லைப்படுத்துது. நிறைய பேரை தோக்கடிச்சிடுது மாயா. சிலரை முழுசாக சாப்பிட்டுடுது, பச்சையாக சாப்பிட்டுடுது. நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆனாலும் கூட மாயை உங்களை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்குது. எப்படி இருக்குதுன்னா, இன்னமும் சிலர் மாயையின் வயிற்றில் இருக்கிற மாதிரியே இருக்குது. உங்களுடைய வால் மட்டும் வெளியில் நீட்டிக்கிட்டு இருக்குது. அப்போ பாருங்கள், இன்னும் வயிற்றிலே இருக்கிற மாதிரியே இருக்குது, வால் மட்டும் வெளியில் நீட்டிகிட்டு இருக்குது. இதுக்கு பேர் தான் புதைக்குழி அப்படின்னு சொல்கிறார். இது ஆக்சுவலாக முருகன் குழந்தையாக இருக்கும்போது பாம்பு ரூபம் எடுத்து ஒரு அரக்கன் வந்து விழுங்கிடுவான் முருகனை. ஸோ அதுக்கப்புறம் முருகன் வெளில வருவார். அந்த மாதிரி நம்ம போயிட்டோம் மாயன்ற பாம்பு வயிற்றுக்குள்ளே, வால் மட்டும் வெளில நீட்டிக்கிட்டு இருக்குதுன்ற அந்த அளவுக்கு ஒரு புதக்குழியில் மாட்டிக்கிட்டீங்க. இப்போ இந்த நிலச்சரிவு, கேரளா வயநாடு நிலச்சரிவில் பார்த்திங்கன்னா கை மட்டும்தான் வெளில தெரிஞ்சுதான், அப்படியே மூடிடுச்சான். கை மட்டும் இப்படி வாங்க 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 வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி புதைக்குழியில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய குழந்தைங்க. கொஞ்சம் கூட அவங்களால பாபாவை நினைக்கவே முடியல. ஆமை மற்றும் குளவியுடைய உதாரணம் இருக்குது இல்லையா? என்னதான் நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானர்களாகவே ஆகிட்டு இருந்தால் கூட மாயா விட்டுறாது. அது பாட்டுக்கு உங்களை முழுங்கிட்டே தான் இருக்குது, மலைப்பாம்பு மாதிரி. ஸோ எந்த அளவுக்கு முழுங்கிடுச்சுன்னா வெறும் வால் மட்டும்தான் வெளியில் தெரியுதான், மற்றதெல்லாம் வயிற்றுக்குள்ளே போயிட்டீங்க. அந்த மாதிரி ஒரு புதகுழியில் சிக்கினா மாதிரி நிறைய குழந்தைங்க மாட்டிக்கிட்டாங்க. கொஞ்சம் கூட பாபா நினைவே இல்லாமல் இருக்கிறாங்க. நான் பாபா குழந்தைன்ற ஞாபகமே இல்லாமல் இருக்கிறாங்க. அது ஞாபகம் இருக்கும், பட் பாபாவை நினைக்கிறது இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஆமை உதாரணம், குளவி உதாரணம்லாம் பாபா கொடுக்குறார். ஆமை வந்து 5 புலன்களை தனக்குள்ளே உள்ளடக்கிக்கும். தேவைப்படும் பொழுது மட்டும்தான் வெளில வந்து காரியத்தை செஞ்சுட்டு மறுபடியும் உள்ளே போய் உட்காந்துக்கும். அந்த மாதிரி நம்மளும் 5 புலன்கள் நம்ம கட்டுப்பாட்டில் காரியம் செய்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு உள்ளே அடக்கிக்கணும். புலன்கள் உங்களை வழி நடத்தக்கூடாது, நீங்கள் நடத்துகிற மாதிரி தான் புலன்கள் நடந்துக்கணும். ஸோ அதுக்கு தான் ஆமை உதாரணம். வடநாட்டிலும் பார்த்திங்கன்னா ஆமையை வழிபடவே செய்வாங்க, சிலை வச்சு, ஆமை சிலை வச்சு. அதுக்கு வந்து ஆமை அவதாரம் கிருஷ்ணர் எடுத்ததும் ஒரு காரணம். அடுத்தது குளவி உதாரணம். குளவி என்ன பண்ணுன்னா, ஊரில் இருக்கிற எல்லா புழுவையும் பிடிச்சிட்டு வந்து கூட்டுக்குள்ளே வச்சுக்குமா. வச்சுக்கிட்டு சொல்லி 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 குளவியாக மாற்றிடுமா. ஸோ அது தன் இனத்தை சார்ந்தது குளவியாக மாறும், மற்றது செத்து போயிடும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே கூட நம்ம இந்த ஞானத்தை அந்த மாதிரி கலியுகத்தில் உள்ள எல்லா இனத்து தர்மத்து ஆத்மாவுக்கும் கொடுக்குறோம். ஒரு சிலர் பாபா குழந்தை ஆகுறாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் வளர்ச்சி அடைகிறாங்க, விட்டுட்டு போயிடுறாங்க. மற்ற தர்மத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கடைசியில் வருவாங்க, கொஞ்சமாவது எடுப்பாங்க. அவங்க சொர்க்கத்துக்கு வர முடியாது, பட் அவங்க தர்மத்தில் முன்னாடியே வந்துடுவாங்க முயற்சி பண்ணால். ஸோ அப்போ நாம் இந்த ஞானத்தை ஊதி 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 எப்படி இருந்தவர்களை எப்படி ஆக்குறோம், சொர்க்கத்தின் தேவதைகளாக ஆக்குறோம். இந்த குளவி உதாரணத்தை சன்னியாசிகள் கூட கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க ஒன்றும் யாருக்கும் ஞானத்தை கொடுத்து அவங்கள அப்படியே மாற்றுறது கிடையாது.
இல்லையா? கலியுகவாசியிலேருந்து சொர்க்கவாசியை யாரையும் அவங்க மாற்றுறது கிடையாது, அவங்களும் மாறுறது கிடையாது. இந்த மாற்றமெல்லாம் சங்கமயுகத்தில் கடவுள் கொடுக்கும் ஞானத்தினால தான் நடக்குது. இங்கே தான் நாம் பிராமணன்லேருந்து சூத்திரன் ஆகிறோம் சங்கமயுகத்தில். சங்கமயுகத்துக்கு வந்துட்டாலே பிராமணன், சூத்திரன்லேருந்து பிராமணன் ஆகிறோம், பிராமணன்லேருந்து தேவதை ஆகிறோம். ஸோ இங்கே பிராமணன்றதுலேயுமே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாபா சொல்கிற அத்தனை நியமங்களையும் ஒன்று விடாமல் ஃபாலோ பண்ணுறவங்க தான் பிராமணர். 24 மணி நேரம் பாபா நினைக்கிறது உட்பட. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா அது கர்மாதீத்த நிலை அடையும் போது தான் அந்த ஸ்டேஜை அடையிறோம். ஸோ இப்போ அந்த சூத்திர குணத்தை நம்ம அழிச்சிக்கிட்டே இருக்கிறோம். இதோடைய நினைவு தான் பரசுராமர் அவர் சத்திரியனை அழித்தார்னு வரும். பட் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சூத்திரனை நாம் அழிக்கிறோம். ஆக்சுவலாக சூத்திரனை விட வைஷ்யன் உயர்ந்தவன், வைஷ்யவனோட சத்திரியன் உயர்ந்தவன், சத்திரியனோட தேவதை உயர்ந்தவன். இப்போ நம்ம தேவதை ஆகணும். அப்போ சத்திரியனையுமே நாம் அழிச்சிட்டு தேவதை ஆகணும். அப்படின்னா என்னன்னா, ஆடாத அசையாத அமைதியான நிலையில் இருக்கணும் என்ன நடந்தாலும். அப்போ தான் நீங்கள் தேவதை, பிராமணன். ஸோ அதனால தான் விகாரி மனிதர்களை இங்கே அழைச்சிட்டு வரீங்க, இந்த ஞானத்தை கொடுத்து 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 தேவதையாக்குறீங்க. ஸோ அங்கே குலவி எடுத்துகிட்டு வர பூச்சிகளில் கூட சிலது தான் குலவிகளாக மாறுது, சிலது அப்படியே அழுகி போயிடும், சிலது அப்படியே பாதியாகவே இருக்கும். அந்த குலவி கூட்டை உடைக்கும் போது நம்ம பார்க்கலாம், கலர் கலராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாபா நிறைய பார்த்துருக்கிறாராம். ஸோ இது பிரம்ம பாபா கொடுக்குறாரு இந்த உதாரணத்தை. ஏன்னா அவர் பார்த்ததுனால அவர் சொல்கிறார். இங்கே கூட சிலர் நல்லா படிக்கும் பொழுது இந்த ஞானத்தின் சிறகு முளைச்சிடுது அவங்களுக்கு. ஆனால் இன்னும் சிலரை பாதியிலேயே மாயா பிடிச்சி விழுங்கிடுது. அப்போ என்ன ஆகிடுது, அவங்க பலகீனமானவர்களாகவே இருந்துடுறாங்க. ஸோ இதோடைய நினைவு தான் ராமாயணத்தில் ஜடாயு அப்படிங்கிற பறவை சீதையை காப்பாற்ற முயற்சி பண்ணும் ராவணன் கடத்திட்டு போகும்போது. அப்போ ராவணன் என்ன பண்ணுவான்னா அந்த சிறகை தான் வெட்டுவான். ஸோ பாபா சொல்வார், பாபா குழந்தைங்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் தான் பிராமண வாழ்க்கையின் சிறகுகள்னுவர். ஸோ அந்த ஊக்க உற்சாகத்தோடு முயற்சி பண்ணாமல் டக்குன்னு வெட்டிடுறார். அப்போ தான் சோர்வு வருது, சோம்பேறித்தனம் வருது, மாயின் வசமாயிடுறோம். ஆனால் சதா பாபா நினைவில் இருக்கணும்ல, இல்லாட்டினா சுற்றி கலியுக சாக்கடை தானே. ஒரு படகு போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஓட்டம் இருந்தால் போதுமே, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கடைசியில் படகையே மூழ்கடிச்சிடும். ஸோ அப்படி ஒரு சின்ன லீக்கேஜ் கூட ஆகாமல் பார்த்துக்கணுன்றார் பாபா. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா மாயை பிடிச்சிடும். ஸோ இந்த உதாரணங்கள் எல்லாமே இப்போத்தைய விஷயங்கள். எப்படி ஒரு குலவி பூச்சி எடுத்துகிட்டு தனக்கு சமமாக ஆக்குதுன்றது அற்புதமான விஷயன்றார். அது ஆக்சுவலாக எல்லா பூச்சியுமே அப்படி மாற்றும் போல இருக்குது. ஏன்னா பாபா சொல்கிறார், அந்த ஒரு பூச்சி மட்டும்தான், அதாவது குலவி மட்டும்தான் மற்றதை கூட தனக்கு சமமாக மாற்றக்கூடியது. அதுக்கு அடுத்ததாக பாபா கொடுக்குற உதாரணம் பாம்புடைய உதாரணம் கொடுப்பார். பாம்பு எப்படி தோலை உரிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு தோலை உரிச்சிட்டு இன்னொரு தோல், அதாவது ஒரு உடலை விட்டுட்டு இன்னொரு உடலை எடுப்பீங்க. ஸோ அந்த தோல் உரித்தாலும் பாம்பு அப்படியே தானே இருக்குது. அந்த மாதிரி இந்த உடலை விட்டாலும் உள்ளே இருக்கிற ஆத்மா அப்படியே தான் இருக்குது, இப்போ இன்னொரு உடம்பு எடுக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம் இந்து மதத்தில் பாம்பை வழிபடுறதுக்கு. ஏன்னா ஆக்சுவலாக பாம்பு விகாரத்தை சொல்லுவோம். 5 தலை நாகம் அல்லது 10 தலை நாகம் விகாரத்தை குறிக்கிறது. அது அம்மன் தலையில் இருக்கும் குடையாக. இன்னொரு காரணமாக சொல்கிறது என்னென்னா, இந்த நினைவு. நாம் எப்படி உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்கிறோமோ அதுமாதிரி அது ஒரு தோலை விட்டு இன்னொரு தோலை விடுறதுக்கு அந்த உதாரணத்தை பாபா பயன்படுத்துகிறார் நமக்கு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, குரானில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும், நல்ல வேலை ஞாபகம் வருது, அதை கிளாஸ் எடுக்கிறதுனால நல்லதாக போச்சு. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, கடவுள்
இந்த கொசு போன்ற பூச்சை கூட உனக்கு நல்ல வழி சொல்வதற்காக உதாரணமாக பயன்படுத்த தயங்க மாட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இங்கே பாருங்கள், எத்தனை சொல்லியிருக்கிறாரு. ஆமை சொல்லியிருக்கிறாரு, குளவி சொல்லியிருக்கிறாரு, பாம்பு சொல்லியிருக்கிறாரு. இப்போ எதை பார்த்தாலும் உங்களுக்கு அது ஞாபகம் வரணும், அதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வச்சு புரிய வைக்கிறது ஒன்று. இன்னொன்று, கண்டிப்பாக இந்த மூணில் ஏதோ ஒன்று பார்ப்போம் தானே. சரி, குறிப்பாக குளவி பார்ப்போம். எல்லா இடத்துலையும் குளவி இருக்கும் இல்லையா, குளவி, பூச்சி, இதெல்லாம் ஆக்சுவலாக எல்லாமே தானே சொல்கிறாரு. அதுக்காக தான் ஆக்சுவலாக சொர்க்கத்தில் கொசு இருக்காதுன்றாரு. இப்போ கொசு இல்லாத இடமே கிடையாது. அப்போ கொசு கடிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும் சொர்க்கத்தில் கொசு இருக்காது. அது நமக்கு ஞானத்தை கொடுக்குது. அடுத்தது நாய். திரும்புகிற பக்கம்லாம் நாய் இருக்குது, சொர்க்கத்தில் நாய் இருக்காதுன்றாரு. ஸோ அப்போ பாபா கொடுக்குற ஞானம், இப்போ எதை பார்த்தாலும் ஞானம்ன்ற கண்ணாடி போட்டு பாருங்கள். ஞானத்தில் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு. இப்போ நமக்கு குரானை படிக்கும்போது, பைபிளை படிக்கும்போது பாபாவுடைய ஞானம் வருது இல்லை, அதே மாதிரி நீங்கள் எதை பார்த்தாலும் பாபா ஞானம் வரணும் இல்லை. உங்கள் வீட்டில் நீங்கள் தரையில் படுக்கிறீங்க அப்படின்னா சொர்க்கத்தில் எப்படி படுப்போம், அங்கே பெட்டு எப்படி இருக்கும். இல்லை நீங்கள் வசதியாகி பெட்டிலே படுத்தா கூட அங்கே இருக்கிற பெட்டுக்கும் இதுக்கும் இங்கேயே டன்லப் மெத்தைகள் என்னென்னமோ சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் சொர்க்கத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய சுகபோகத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. அப்போ அங்கே எப்படி இருக்கும். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் முகத்தையே நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது சொர்க்கத்தில் எனக்கு எவ்வளோ அழகிய முகம் கிடைக்கும். இப்படி திரும்புகிறதெல்லாம் அதே தான். வீட்டு செவுத்தை பார்க்குறீங்களா, செங்கலால் கட்டப்பட்ட செவுறு இது, அங்கே தங்க செங்கலால் கட்டப்பட்டு இருக்கும். எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னு யோசித்து பார்க்கணும். அதேமாதிரி இங்கே பைக்கில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகுது, காரில் போனாலும், ஃப்ளைட்டில் போனாலே ஆக்சிடெண்ட் ஆகுது, வெடிக்குது. ஈரான் அதிபர் அப்படி தான் இறந்தார். ஆனால் சொர்க்கத்தில் புஷ்ப விமானத்தை 5 வயசு பையன் கூட ஓட்டுவான், எந்த ஆக்சிடெண்ட்டும் ஆகாதுன்றார். ஸோ அதையெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இங்கே ஒரு பயம், வயசானா என்ன ஆகும். இப்போ எல்லாம் ஏதாவது ஒரு, இப்போ அரசாங்கமே இன்சூரன்ஸ் கொடுக்குது, ஹெல்த் இன்சூரன்ஸு. ஸோ ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் தேவைப்படுது எல்லோருக்கும். அப்படின்னு அர்த்தம் அந்த பயத்திலே வாழ்ந்துட்டுருக்குறாங்க எல்லோரும். வண்டியில் போகும்பொழுதே அந்த இதெல்லாம் ஹெல்மெட்டெல்லாம் போட்டுக்கிறாங்க, அதேமாரி ஆக்சிடெண்ட் ஆகுது. பட்டு அப்போ ஹெல்மெட் போடுறாங்கனாலே என்ன அர்த்தம், ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படிங்கிற உலகத்தில் நாம் இருக்கிறோம். அப்போ இதையும் அதையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அங்கே நீங்கள் எந்த ஹெல்மெட்டும் போட மாட்டீங்க. ஸோ இங்கே முஸ்லீம்கள் பர்தா போட்டு முகத்தை மூடுறாங்க, அப்படிலாம் அங்கே பண்ண மாட்டோம். ஏன் இங்கே முகத்தை மூடுறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிறவங்களோட அங்கே அழகாக தான் இருப்பாங்க சொர்க்கத்தில். ஆனால் இங்கே மனிதர்களுடைய பார்வை கெட்டு போயிடுச்சு, அங்கே பார்வை பரிசுத்தமாக இருக்கும். அப்போ எதை பற்றிய கவலையும் இருக்காது அங்கே. ஸோ இதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் யோகா. ஸோ இப்படிப்பட்ட உலகத்தை பாபா எனக்கு கொடுக்குறாருன்னு நினைக்கும் போதே உங்களுக்கு சந்தோஷம் வரணும். இதை நினைக்க உங்களுக்கு ஆனந்தமாக வரும். நீங்கள் இதை எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த கலியுகத்திலேருந்து பற்று விலகும். போகிறது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், குஷியாக உடலை விடுவீங்க. ஸோ அங்கே கடைசியில், அதாவது சொர்க்கத்தில் டக்குன்னு உங்களுக்கு காட்சி கிடைக்கும், இந்த உடலை நான் விட போகிறேன், இன்னொரு உடலை எடுக்க போகிறேன்ட்டு. மேபி இப்போ கூட கிடைக்குதா என்னன்னு தெரியல. ஏன்னா இறக்குறவங்க இறக்குறதுக்கு முன்னாடி நம்மளால் அவங்கள புரிஞ்சிக்க முடியல. பேச்சு கட்டாகுது, கண்ணிலேருந்து ஒரு தண்ணி வருது. மேபி அவங்களுக்கு அந்த செகண்டே தெரிஞ்சிடுமோ என்னவோ தெரியல. சரி, ஏன்னா நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அந்த அர்த்தத்தில் சொல்ல. இப்போ ஒரு நீச்சல் குளத்தில் முழுகிறாங்க, அது திட்டத்திட்ட ஒரு மரணத்தை நம்ம பழைப்போமான்றதே ஒரு டவுட்டாக இருக்கக்கூடிய நிலை. அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன நினைவு வருது இல்லையா? பழைப்போமான்றதை மீறி நான் குறிப்பாக திருமணமானவர்களுக்கு குழந்தை ஞாபகம் வரும், மனைவி ஞாபகம் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் சொர்க்கத்தில் இதெல்லாம் ஞாபகம் வராதுன்றார். ஏன்னா எப்போவுமே பற்ற அவங்க வளர்த்துக்கிட்டா தானே பிரச்சனை. அப்படியே ஜாலியாக அந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு கர்ப்பத்தின் மாளிகையில் போய் உட்காந்துக்கோன்றார். கர்ப்பம் அங்கே மாளிகையாக இருக்கும், கலியுகத்தில் அது
ஜெயிலாக இருக்குது. ஒரு உதாரணம் கூட இருக்குது. ஒரு ஆத்மா கர்ப்ப மாளிகையை விட்டு வரவே விரும்பலையாம். ஆனால் ஸோ அந்த மாதிரி இருக்குன்றார் சொர்க்கம். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தாயின் கர்ப்பம் வெளியே வர விரும்பாத மாதிரி இருக்குமோ. இது சூப்பரில். இது ஆக்சுவலாக எந்த கதையில் வரும்னா சுகதேவ் கதையில் வரும். அமர் கதையை பார்வதி கிட்ட சங்கர் சொல்லுவார். அமர்நாத்தில் அந்த குகையில் போய் சொல்லுவார். அதை ஒரு கிளி கேட்டுடும். ஸோ அந்த கிளியை கொல்றதுக்காக சிவன் போகிற மாதிரி வரும் கதை. அது போய் ஒரு முனிவருடைய மனைவி வயிற்றுக்குள்ளே போயிடும். அது அப்படியே குழந்தையாக அங்கேயே வளர்ந்து வெளியில் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு ஆனந்தமாக, என்ன 18 வயசில் தான் பிரசவமே ஆகும், வரவே மாட்டேன்ட்டு அவங்க குழந்தை வரவும் கேட்டிருப்பாங்க கடவுள்கிட்ட. இப்போ ஐயோ உள்ளே இருக்கிறது குழந்தையா இல்லை வேற ஏதாவது அப்படின்ட்டு இருப்பாங்க. 18 வயசு பையன் உள்ளே இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ வானா நான் வர மாட்டேன்ப்பா, இந்த கலியுகத்தில் நான் எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் விஷ்ணு இல்லை அப்படிலாம் நீ கஷ்டப்பட மாட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் வர மாதிரி கதை வரும். ஸோ இந்த கதையை தான் பாபா சொல்கிறாரு. அப்போ இதில் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய கர்ப்பத்தில் இருக்கவங்க என்னை வெளியில் விடுங்கன்னு கதறுவாங்க. அந்த மாதிரி நரக வேதனை இருக்கும் காட்சிகள். அல்லது கர்ப்பமே கூட அது அசைய முடியாத ஒரு இடமா இருக்குது இல்லையா? மேபி சொர்க்கத்தில் கர்ப்பம் வேறு மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அதனால தான் ஆத்மா கர்ப்ப மாளிகையை விட்டு வரவே விரும்பலை அப்படின்ட்டு இந்த சுகதேவ் கதை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஆனால் எப்படியா இருந்தாலும் குழந்தை வெளில வந்து தானே ஆகணும். குழந்தைகள் இப்போ சங்கம யுகத்தில் இருந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க இல்லை? எதுவுமே தெரியாதில்ல இவ்வளோ நேரம். குழந்தை பிறக்குது, இறக்குது, எங்கேருந்து வருது, இறந்த பிறகு எங்கே போகுது, எதுவுமே தெரியாமல் தான் இருந்தோம் இவ்வளோ நாள். இப்போ தான் ஞானி ஆகியிருக்கிறோம், எல்லாத்துக்கான பதில் கிடைக்கிது. அந்தளவுக்கு உயர்ந்தவராக இந்த ஞானத்தின் மூலமாக நம்ம ஆகிறோம். இந்த ஞானத்துக்காக தான் ஜென்மமாக பக்தி செஞ்சோம். ஸோ யார் அதிக பக்தி செஞ்சாங்களோ அவங்க தான் இந்த ஞானத்தையும் எடுத்து நல்ல முயற்சி செஞ்சு உயர்ந்த பதவி அடைவாங்க. இந்த முழு ஞானமும் இப்போ நம்மளுடைய புத்தியில் இருக்குது. வேதத்தில் இருக்கிறது உண்மையான ஞானம் கிடையாது, அது ஞானமே கிடையாதுன்றார். அது பக்தி. அதன் மூலமாக உங்களுக்கு சத்கதி கிடைக்காது. சத்கதி அடையிறது அப்படின்னா வீட்டுக்கு திரும்பி போகிறதுன்னு அர்த்தம். ஆனால் யாருமே நீங்கள் வேதங்களை படிக்கிறதுனாலெல்லாம் சொர்க்கத்துக்கு போக முடியாது. பாபா சொல்கிறாரு, வேதங்கள் படிக்கிறதுனாலையோ தவம் தானம் புண்ணியம் பண்ணுறதுனாலையோ யாரும் என்னை அடைய முடியாது. உங்களுக்கு ஞானத்தை நடத்துகிறவர் கூடவே உங்களை கூடவே அழைச்சிட்டு போகிறதுக்கும் ஒருத்தர் தேவை. எப்படி சொல்கிறாரு பாருங்க, அதுதான் சத்குரு. அழைச்சிட்டு போகிற பாட்டு தான். அப்போ 3மாகவும் பாபா இருக்கார். அப்பாவாகவும் இருக்கார், டீச்சராகவும் இருக்கிறாரு, சத்குருவாகவும் இருக்கிறார். ஸோ பாபாவுக்கு குழந்தைங்க மேலே அவ்வளோ கவலை. எல்லா குழந்தையும் முடிஞ்ச அளவுக்கு முன்னேற்றணும்னு கவலை. முடிஞ்ச அளவுக்கு ஞானத்தை கொடுத்தே முன்னேற்றுறாரு. அப்படி முடியலனாலும் உதச்சாவது கடைசியில் முன்னேற்றுறாரு, தண்டனை கொடுத்தாவது. ஏன்னா பாபா வர்றது 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை தானே. இதோட 5000 வருஷம் கழிச்சு தான் வருவார். ஸோ அதுக்குள்ளே குழந்தைங்கள நல்ல நிலையில் முடிஞ்ச அளவுக்கு அவர் உருவாக்கிடுறார். ஸோ இந்த ரகசியம் தெரிஞ்சும் திரும்ப திரும்ப நீங்கள் ஆத்மான்ற விஷயத்தையே மறந்துடுறீங்களே, அதுதான் பால பாடம் இல்லையா? ஓங்காரம் மூல மந்திரன்றாங்க. முதல் இதே அதுதான். இதை நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்காகவே ஆத்மாக்களின் தந்தை வந்திருக்கிறாருன்றது நல்ல ஆழமாக உங்கள் புத்தியில் பதிய வைங்க. இதுதான் ஆன்மீக ஞானம்.
பரமாத்மா தான் இந்த ஞானத்தை ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். ஆத்மாவை பற்றிய ஞானத்தை. சமஸ்காரம் ஆத்மாவில் தான் இருக்குது. குணங்கள் பதிவுகளாக இருக்குது. அந்த ஆத்மா அழியாது, ஆனால் உடல் அழிஞ்சிடும். அதனால்தான் அழியக்கூடிய உடலில் உங்களுக்கு கவனம் வேண்டாம்ன்றார். அழிவற்ற ஆத்மாவில் கவனம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் சென்டருக்கு போகிறீங்க, சென்டரில் ஒரு சிஸ்டர் முரளி படிக்கிறாங்க, மற்றவர்கள் எல்லாம் கேட்குறாங்க. அந்த சிஸ்டருடைய குறைகள் இதெல்லாம் உடலை பார்க்கறது. அழியக்கூடிய உடலை பார்க்கும்போது அந்த உடலிலிருந்து செய்யக்கூடிய காரியம் அதை நாம் பார்க்கக்கூடாது. எல்லா ஆத்மா ஒன்றா இப்போ சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்குது. போகிற வழியில் ஒன்று உடலுன்ற எண்ணத்தில் வந்துடுது, அவ்வளோதானே தவிர அந்த ஆத்மாவை மட்டும் பாருங்கள். அதை கூட நம்ம பார்க்க தேவையில்ல. பார்த்தா ஆத்மாவை பாருங்கள், உடலை பார்க்காதீங்க, அவ்வளோதான். மற்றபடி நம்மளுடைய கவனமெல்லாம் பாபா கிட்ட தான் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆத்மாக்களோ அழிவற்றது. பிரம்மா பாபாவுடைய புருவ மத்தி சத்குருவுடைய சபை. இது ஆக்சுவலாக வள்ளலார் சிற்சபையோ பொற்சபையோ சொல்லுவார். புருவ மத்தியை அங்கே தான் கடவுள் இருக்கிறாருன்ட்டு. பாதி ரைட்டு, ஆனால் அது பிரம்மாவுடைய நெத்தியில் தான் இருக்கார். எல்லாருடைய நெத்திலையும் அவர் இல்லை. அதுவும் ஞானத்தை கொடுக்கும்பொழுது தான் வராரு, எப்பவும் கிடையாது. பிரம்மாவுடைய ஆத்மாவுக்கும் அதுதான் சபை அல்லது சிம்மாசனம். பிறகு சத்குரு அவர் உடலில் நுழையிறார். அதனால் பிரம்மாவை ரதம்னும் சொல்லலாம், அவருடைய சிம்மாசனம்னு சொல்லலாம். குழந்தைங்க பாபாவுடைய வழிகாட்டுதல் ஸ்ரீமத் படி நாம் சொர்க்கத்தின் வாசலை திறக்கிறோம். எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைவோம். அதனால் கண்டிப்பாக படிக்கணும். படிப்பின் ஆதாரத்தில் தான் எல்லாமே இருக்குது. கல்வியின் தெய்வம் சரஸ்வதின்றது இந்த கல்வியின் தெய்வம் தான், ஸ்கூல் படிப்பு கிடையாது. ஸோ ஒரு ஆசிரியருடைய மாணவர்கள் ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க. இருந்தாலும் யாருடைய வீட்டில் அந்த கங்கை ஓடுதோ அதை வீட்டுக்கு பக்கத்தில் அவங்களுக்கு அந்த கங்கைக்கு பெரிய மரியாதை கொடுக்க மாட்டாங்க. எங்கெங்கே இருந்தோ கங்கைக்கு போவாங்க இல்லையா, போய் இப்போ என் உயிரே கங்கையில் தான் போகணும் அப்படின்ட்டு நிறைய பேர் அங்கே ரூம் எடுத்தெல்லாம் தங்குவாங்க. ஆனால் கங்கை கரையிலே வீடு கட்டி வாழறாங்க பாருங்க, அவங்களுக்கு கங்கை மேலெல்லாம் பெருசாக மரியாதை இருக்காது. அந்த மாதிரி தான் பாபா சொல்கிறாரு, இந்த ஞானத்தை நீங்கள் நிறைய பேருக்கு கொடுத்து பாபா குழந்தைய ஆக்குவீங்க, ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே அதோடைய அருமை தெரியாது. ஸோ அதை தான் சொல்கிறார். எதுக்கு அந்த கங்கை கரையில் இருக்கிறவங்களுக்கு கங்கையோடைய அருமை தெரியாதுன்னு சொன்னார்னா, அந்த மாதிரி நீங்கள் நிறைய பேரை உருவாக்கியிருப்பீங்க, ரொம்ப புத்திசாலிகளெல்லாம் உருவாக்கியிருப்பீங்க, ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே உங்களுடைய அருமை தெரியாது. ஸோ எப்படி ஒட்டுமொத்த நகரத்துடைய குப்பையும் கங்கையில் போடுறாங்க, இல்லை எல்லா இடத்துலையுமே நீர்நிலைகளை தானே தள்ளுவாங்க, கடலில் தள்ளுவாங்க, ஆற்றுல தள்ளுவாங்க. ஸோ அதுமாரி கங்கையில் அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா குப்பையும் கங்கையில் தான் போடுவாங்கன்றத பாபா பார்த்துருக்கிறாராம். அப்படி இருக்கும்பொழுது அதை எப்படி நீங்கள் பதித்த பாவனின்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாரு. மனிதர்களுடைய புத்தி எந்த அளவுக்கு மோசமாகிடுச்சு பாருங்க. ஊரில் இருக்கிற குப்பையெல்லாம் அங்கே வருது, அதில் குளித்தா நீ உன் உடம்பே முதல்ல தூய்மை ஆகாது, எப்படி ஆத்மா தூய்மை ஆகும்? அதே மாதிரி தேவதைகளுடைய சிலைகளை அலங்காரம் பண்ணுறாங்க, பூஜை பண்ணுறாங்க, பிறகு தண்ணியில் மூழ்கடிச்சிடுறாங்க. குறிப்பாக துர்கா பூஜா அப்போ நம்ம எப்படி இங்கே பிள்ளையார் சிலையை கடலில் கரைப்போமோ அதே மாதிரி அவங்களும் அந்த நவராத்திரி அப்போ 9 ராத்திரிக்கு பிறகு அதை எடுத்துகிட்டு போய் கடலில் கரைப்பாங்க. அதுவும் எப்படி கரைப்பாங்கன்னா, பாபா சொல்கிறாரு பாருங்க, அது உள்ளே போகாது, கடலுக்குள்ளே போகணும் இல்லையா, மூழ்கிறதுக்காக காலை வச்சு உள்ளே தள்ளுவாங்களாம்.
அது வரைக்கும் தேவின்னு கையெடுத்து கும்பிட்ட அதே சிலையை கால் வச்சு தள்ளுவாங்களாம். ஸோ அது பிள்ளையாருக்கு கூட அப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த இதுக்கு பண்ணுறத பாபா பார்த்தேன்னு சொல்கிறார். இது குறிப்பாக பெங்கால் தான் இதுக்கு ரொம்ப ஃபேமஸ், கல்கத்தா. ஸோ பெங்காலில் என்ன ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னா, ஒருத்தர் சரீரத்தை விடுவதற்கு முன்பு உடனடியாக அவரை கங்கைக்கு தூக்கிட்டு போயிடுவாங்களாம். அங்கே தண்ணியில் வச்சு ஹரி ஹரின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கங்கை தண்ணியை அவங்களுடைய தொண்டையில் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க, அதாவது வாயில் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்களாம். ஸோ இது யூடியூப்பில் இருக்குது, இந்த மாதிரி வீடியோஸ் இருக்குது. இதன் மூலமாக உண்மையிலே அவங்க அந்த உடலை விட்டு உயிரை வலுக்கட்டாயமாக துரத்துறாங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. சாக கிடக்கிறவனுக்கு தண்ணியை போட்டுச்சா அதை தொண்டடிச்சு செத்து தானே போவாங்க. ஸோ எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கன்றார். ஸோ அது அது ஒரு மூட நம்பிக்கை, அதை தான் மெயினாக சொல்ல வர்றார். அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவனை காப்பாற்றுறதுக்கு பதிலாக உடனே கங்கைக்கு அழைச்சிட்டு போயிட்டு இது பண்ணுறாங்க. இன்னும் இது இல்லாமல் கங்கையில் பிணத்தை போடுவாங்க, கப்பலில் எடுத்துகிட்டு போய் போடுவாங்க. அதுவும் யூடியூப்பில் வீடியோ இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குது பாருங்கன்றார், அதிசயமாக இருக்குது. ஸோ இப்போ தான் ஏறும் கலை இறங்கும் கலை பற்றிய முழு ஞானமும் உங்கள் புத்தியில் இருக்குது, முயற்சிக்கு ஏற்ப. நல்லது. ஸோ நிறைய ரகசியத்தை வெளிப்படுத்தின அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாப்தாதா சொல்கிறாங்க, பாபா சொல்கிறத மட்டும் கேட்டு எது சரின்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள். பாபா சொல்கிறது சரியாக இருந்தால் அதைத்தானே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரியானதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரி இல்லாததை எதுவும் கேட்காதீங்க, பேசாதீங்க, பார்க்காதீங்க. இல்லை, தவறான விஷயத்தை கேட்காதீங்க, பேசாதீங்க, பார்க்காதீங்க. நல்லா படித்து உங்களை ராஜாதி ராஜாவாக ஆக்கிக்கோங்க. இந்த பழைய உடலில் பழைய உலகத்தில் தற்காலிகமாகத்தான் நாம் இருக்கிறோன்றது சதா மைண்டில் இருக்கணும். நிரந்தரமாக போக போகிறது சொர்க்கத்துக்கு. இங்கே சும்மா கொஞ்ச நாள் தான்றார், தற்காலிகம். தோ கிளம்பியாச்சு வண்டி. இந்த ப்ரைவேட் பஸ்லலாம் ஏறினா, அதாவது லாங் டூர், இப்போ மதுரை கன்னியாகுமரி அங்கேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு ப்ரைவேட் பஸ்லாம் இருந்துச்சுன்னா வாங்க வாங்க தோ எடுத்துடுவோன்னு சொல்லியே ஒரு 4 மணி நேரம் ஓடிடும். அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்றார் இல்லையா. தோ எடுத்துடுவாங்க, அப்படி புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் டைம். 5000 வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இது அந்த மாதிரி டைம் தான், ரொம்ப கம்மியான நேரம் தான். அதனால் தற்காலிகமாக இங்கே இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க, இந்த உடம்புலையும் சரி இந்த உலகத்துலேயும் சரி. அப்போ எதுக்கு பற்று இல்லையா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் சின்ன வயசுலலாம் நாய்க்குட்டி ரொம்ப வளர்ப்பேன், ரோட்டில் எங்கே குட்டி இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்து வளர்ப்பேன். மீன் அதே மாதிரி பிடிச்சி வளர்ப்பேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நாய் வளர்க்குறது ஓகே, பட் மீனை நம்ம அது கூடவே இருக்கணும். வெளியில் போனால் அதுக்கு சாப்பாடு இல்லைனாலும் செத்து போயிடும். அதேமாதிரி கோழி கூட வளர்ப்பேன். கோழி குஞ்சு அந்த வெள்ளையாக விற்பாங்க இல்லையா, அழகாக. அதுக்குமே பார்த்திங்கன்னா கூடவே இருக்கணும் இல்லையா ஆள். அப்போ எங்கேயுமே போக முடியாது வெளியில். அப்போ தான் தெரிஞ்சுது இது நமக்கு ஒரு பெரிய பந்தனமாக இருக்குது. ஜென்ரலாகவே சொல்லுவாங்க, இந்த ஆடு மாடு இதெல்லாம் வளர்த்தா அவங்க வெளியில் எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதை வளர்க்குறத விட்டது மட்டும் இல்லை, நம்ம ஒரு உயிரினத்தோட பாபா கூட ஒரு முறையில் சொல்லியிருக்கார், ஒரு விலங்குக்கு நீங்கள் சாப்பாடு போட்டு பழக்கப்படுத்திட்டிங்கன்னா அது உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும்னுவார். குறிப்பாக பூனையெல்லாம் அப்படி பண்ணும். ஸோ அப்போ ஏன்னா அது கொஞ்ச நாள் தான் இருக்க போது. இப்போ பார்த்திங்கன்னா இது என்ன ஆகுனா, குறிப்பாக வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வேறு வீட்டுக்கு போகும்போது எல்லார் வீட்லேயும் பூனை நாயெல்லாம் விட மாட்டாங்க. அப்போ நம்ம அதை தனியாக விட்டுட்டு போகிறோமேனு ஒரு குற்ற மனப்பான்மை வரும்.
இப்போ சமீபமாக ஒரு சகோதரி சொன்னாங்க, ஒரு பெண் நாய் வளர்க்குறாங்க, அது ஒரு 4 குட்டி போடுது, பொமேரியன். அவங்க சாப்பாட்டுக்கே கஷ்டம், அதனால் 4 குட்டியை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்ட்டு ஒரு குட்டியை மட்டும் வச்சுக்கிட்டு 3 குட்டியை வந்து கடையில் விற்றுட்டு அழுகுறாங்க. என்னால் தூங்க முடியல, பாவம் அது என் தலையில் படுத்துக்கும், என் உடம்புல படுத்துக்கும், அதை கடையில் விட்டுட்டேனே இவங்களுக்கு ஜுரமே வந்துடுச்சு. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், விலங்குகள் கிட்ட கூட நம்ம புத்தி அவ்வளோ பற்றில் இருக்குதுன்னா மனிதர்கள் மேலே எவ்வளோ பற்று இருக்கும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கு தான் பாபா சொல்ற, யாரை பார்த்தாலும் இவங்க இறக்க போகிறாங்க, எதை பார்த்தாலும் அது அழிய போகுது அப்படின்றது உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அகோரி கலையரசன் சொன்ன மாதிரி, யாரை பார்த்தாலும் அவங்க தலையில் அவங்க மரண தேதி தான் எனக்கு தெரியுதுன்னாரு இல்லையா. உண்மையில் அதை நாம் சொல்லணும், அதான உண்மையும் கூட. டேட்டு தெரியாது, ஆனால் ரொம்ப நெருக்கத்தில் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். வரதானம் செம பவர்ஃபுல்லான வரதானம், செம பவர்ஃபுல்லாக ஆக்கிற வரதானம். அனைத்து அதிகாரம் கொண்ட ஆத்மாக்களாகி எந்த வெளிப்புற சூழ்நிலையும் உங்கள் கட்டுக்கடங்காத, உங்கள் கட்டுப்பாட்டை மீறிய எப்படிப்பட்ட வெளிப்புற சூழ்நிலையையும் உங்களுடைய ஒருமுகப்படுத்தும் சக்தியினால் மாற்றம் செய்யுங்கள். அதுக்கு விளக்கம், அனைத்து அதிகாரமும், அதாவது சர்வ சக்திகளின் மீதும் சர்வ குணங்களின் மீதும் அதிகாரம் கொண்ட ஆத்மாவை யாருமே கட்டுப்படுத்த முடியாதுன்றார். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? அடங்கா பிடாரியா ஆடுவாங்கன்னு அர்த்தமா? கிடையாது. இப்போ ஒருத்தர் கோபப்படுத்துகிற மாதிரி உங்ககிட்ட பேசுனா, நீங்கள் கோபப்பட்டீங்கன்னா அவர் உங்களை கட்டுப்படுத்துகிறாருன்னு அர்த்தம். காமத்தை தோன்ற மாதிரி ஒரு நபர் உங்கள் எதிர இருக்கிறாங்க, அப்போ நீங்கள் காம வயப்படுறீங்க அப்படின்னா அந்த நபர் உங்களை கட்டுப்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் அனைத்து சக்திகளின் அதிகாரி அந்த மாதிரி கட்டுப்பட மாட்டார்னு பாபா சொல்கிறார். அந்த மாதிரி ஆத்மாவை அவருடைய பலகீனமான சுபாவ சமஸ்காரங்கள் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா ஒருவருடைய உண்மையான இயல்பான சுபாவமே தனக்காகவும் பிறருக்காகவும் ஆத்மாபிமான உணர்வில் இருக்கிறது தான். ஆத்மாவாகிய நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், ஆத்மாவாகிய நான் ஆத்ம உணர்வுடையவராக ஆகிட்டு இருக்கிறேன், ஆத்மாவாகிய நான் தூய்மை ஆகிட்டு இருக்கிறேன். இதே தான் சதா ஞாபகம் இருக்கும். பிறரை பார்த்தாலும் ஆத்மான்றது தான் ஞாபகம் இருக்கும். ஸோ அப்போ பலகீனமே வராது. ஆத்மாவுடைய குணங்கள் அன்பு, அமைதி, தூய்மை இதுதான் வெளிப்படும். ஸோ அதனால் பலகீனமான சுபாவத்தினால நீங்கள் கட்டுப்பட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு சதா ஆதி அனாதி சமஸ்காரம் தான் ஞாபகம் இருக்கும். ஆதினா சொர்க்கத்தில் தேவதையாக இருக்கும்பொழுது இருந்த சமஸ்காரம், அனாதினா எப்போவுமே ஆத்மாவாக இருக்கிறோம், பரந்தாமத்தில் தான் ஆத்மா உடல் இல்லாமல் இருக்குது, ஆழ்ந்த அமைதியில் லேசாக இருக்குது, அதை பற்றி கவலை இல்லாமல். ஸோ இந்த 2 சமஸ்காரம் எப்போவுமே உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா தானாகவே பலகீனமான சமஸ்காரத்தை எல்லாம் சக்திசாலியான சமஸ்காரமாக மாற்றிடுவீங்க. அதாவது ஒருத்தர் கோபப்படுத்துகிறார் அப்படின்போது கோபப்படுறது பலகீனமான சமஸ்காரம். ஆனால் கோபப்படுத்தும் பொழுது கூட விலகி சாட்சியாக பார்க்குறீங்க பாருங்கள். ஜென்ரலாக நம்ம குழந்தைங்கள அப்படி தான் இருந்திருப்போம். யோசிச்சு பாருங்கள், இல்லை வாத்தியார் ஹோம்ஒர்க் முடிக்கலன்னு திட்டுறாரு, அடிக்கிறாரு, நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருப்போம். அவரை பற்றி எந்த நெகட்டிவ் எண்ணமும் நமக்குள்ளே வராது. நம்ம முடிக்கலையேன்ற அந்த ஒரு கவலை வேணால் இருக்கும். ஸோ அப்போ ஆத்மா பலமாக இருந்தது. அதே மாதிரி பெருசான பிறகும் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களுடைய அந்த ஆதி அனாதி சமஸ்காரம் பற்றிய ஞாபகமே உங்கள் பலகீனத்தை எல்லாம் பலசாலியாக மாற்றிடும். ஸோ இதுக்கு காரணம் ஒருமுகத்தன்மைன்னு பாபா சொல்கிறார். என்ன ஒருமுகத்தன்மை அப்படின்னா, இப்போ ஒருத்தர் உங்களை திட்டுறாங்கன்னா நான் யார்,
என்னை திட்டுறாங்க? அவன் யார்? அவனுக்கு என்ன அருகதை இருக்குது என்னை திட்டுறான்? இந்த மாதிரி பல எண்ணங்கள் வருது பார்த்தீங்களா? இதுதான் ஒருமுகத்தன்மை இல்லாத இழந்த நிலைன்னு சொல்கிறது. பலகீனமான நிலை. தானாக மனம் நிறைய எண்ணத்தை உருவாக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி வீண் எண்ணங்களை உருவாக்காமல் இருக்குது பாருங்கள், அதுதான் ஒருமுகத்தன்மை. ஸோ அப்போ தானாகவே உங்களுக்கு அந்த பலகீனமான எண்ணங்களே வராது. அப்போ ஆத்மாவுடைய உண்மையான குணமான அமைதியிலே நிலைச்சிருப்பீங்க. அது தானாகவே வெளிப்புற சூழ்நிலையை அமைதியாக மாற்றிடும். உங்களை எஜமானர்ன்ற சீட்டில் செட்டாகி உட்கார வைக்கும் அப்படிங்கிறார். ஸோ இதுக்கு அடிப்படை பார்த்திங்கன்னா, நான் ஆத்மா பரமாத்மாவுடைய குழந்தை, சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன், எதையும் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். இது மிகப்பெரிய ஞானம், எதையும் திரும்பி பார்க்க மாட்டேன்றது. லோத்தை கடவுள் திரும்பி பார்க்காம அவன் குடும்பத்தை அழிச்சிட்டு போ, இந்த ஊரை விட்டு நான் இந்த ஊரை அழிக்க போகிறேன்றார். பாபாவும் அதானே சொல்கிறாரு, கலியுகத்தை அழிக்க போகிறேன், கலியுகத்தின் பக்கமே திரும்பாதீங்கன்றார். ஆனால் உங்களுடைய புத்தி அடிக்கடி திரும்பிடுது. திரும்பும்போது என்ன ஆகுது? ஆத்மா பலகீனமாகுது. ஸோ அதற்காக தான் நான் பிராமணன். பிராமணன்னா யார்? பலகீனமே இல்லாதவன், ஆத்ம பலம் பொருந்தியவன், எஜமானன், ஆத்ம எஜமானன் நான் அப்படின்ற நிலையில் நிலைச்சிருக்கணும். அதுதான் ஒருமுகப்படுத்தும் சக்தி. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கணும். அப்போ வெளி உலக விஷயத்தில் மயங்க மாட்டீங்க. மயங்காததுனாலே வெளியில் இருக்கிற பிரச்சனை தானாகவே சுமூகமாக மாறிடும், உங்களுக்கு நன்மையாக மாறிடும். நீங்கள் அமைதியை இழக்காமல் இருக்கணும், அதுதான் முக்கியம். நீங்கள் அமைதியாக இருந்தால் அமைதியின் அதிர்வலைகள் உங்கள் கிட்டேருந்து புறப்பட்டு உங்கள் சூழ்நிலையையே அமைதியாக்கிடும். அமைதியாகிறதுக்கு தேவையான விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகன். ஒரு ஞானி ஆத்மாவுக்கு மிகப்பெரிய எதிரி என்ன தெரியுமா? கோபம்தான்ற. ஏன்னா இந்த ஒன்றும் இல்லை, இப்போ ராகவேந்திர படம் பாருங்களாம், நிறைய சாமி படங்கள் அதை நீங்கள் பார்க்கலாம். பட் ராகவேந்திர படத்தில் அப்படியே அமைதியாக பேசுவார். அந்த கோபம்னு ஒன்றும் வரவே வராது. கோபப்பட்டால் அவங்கள எப்படி நீங்கள் ஞானி ஆத்மான்னு சொல்ல முடியும்? அதனால தான் சொல்கிற, ஞானி ஆத்மாவுடைய மிகப்பெரிய எதிரி கோபம்ன்றார். காமம் மிகப்பெரிய எதிரி, பட் அது வெளியில் தெரியாது. ஆனால் கோபம் தெரிஞ்சிடும், உங்கள் வார்த்தையில் நீங்கள் பேசுகிற விதத்தில் தெரிஞ்சிடும். ஸோ ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். ஏன்னா அப்பாவை உலகத்துக்கு காட்ட போகிறீங்க, சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு வெளிநாடுகளில் இந்த பழக்கம் இருக்குது. அமெரிக்கா போன்ற ஊரில் அந்த மத பிரச்சாரம் பண்ணுவாங்க கிறிஸ்தவர்கள். அவங்களா போய் வம்பு இழுப்பாங்க. ஓரினச்சேர்க்கையாளர்கள் இருக்கிற ஏரியாவாக போய் ஓரினச்சேர்க்கையாளர்களை கூப்பிட்டு வச்சு நக்கல் பண்ணுவாங்க. முஸ்லீம்கள் இருக்கிற ஏரியாவில் போய் முஸ்லீம்களை நக்கல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயம் பண்ணுவாங்க. அப்போ அந்த நக்கல் பண்ணுறதே ஒரு அசுர குணம் தான்னு அவங்களுக்கு தெரியல. ஒரு விதத்தில் அது கோபத்தின் வெளிப்பாடு தான் அந்த நக்கல் பண்ணுறதுமே. ஸோ இப்போ சமீபமாக இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி பேசுகிறார். ஒரு முஸ்லீம் சகோதரர்கிட்ட இந்த கிறிஸ்தவ பாதிரியார் பேசுகிறார். அப்போ அவங்க ரொம்ப ட்ரிகர் ஆகி திரும்பி போகிறாங்க. உடனே பாரு பயந்துட்டு போகிறேன்றார். ஸோ இது கடவுளை வெளிப்படுத்துகிற விதமா? ஆனால் தன்னை புத்திசாலின்னு காட்டிக்கலாம். அப்போ நம்ம கடவுளை வெளிப்படுத்தும் போது அந்த பணிவும் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மை வம்புக்கு இழுத்தாலும் அந்த பணிவு இருக்கணும். அந்த பணிவில் நீங்கள் பேசுகிறதை பார்த்து அவங்களுடைய தப்பை அவங்களே உணரணும். அவங்க பண்ணுறது தப்பு நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் பேசுகிற விதம் அவங்கள மாற்றணும். ஏன்னா நீங்கள் பாபாவை வெளிப்படுத்துகிறீங்க, கடவுளை வெளிப்படுத்துகிறீங்க.
அப்போ என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு இயேசு சொல்கிறாரு. அப்போ கடவுளுடைய குணத்தை அப்படியே வெளிப்படுத்தணும், அதில் கவனம் வைக்கணும். அதுக்கு மிகப்பெரிய எதிரி இந்த கோபம்ன்றார். அதுக்கு தான் ஓம் சாந்தி, அமைதி. அமைதி தான் என்னுடைய குணம் அப்படிங்கிறது சதா மனதில் ஓடிட்டு இருக்கணுன்றார். செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.